கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த தேவ தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை நாம் பாக்கியவான்கள். We are blessed. நாம் பாக்கியவான்கள். We are blessed. நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்போஸ்தலன் பூமியிலுள்ள தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் நமக்கும் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி உணர்த்துகிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் எல்லா தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் நமக்கும் கூட எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், 1 யோவான் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லை, என்னிடத்தில் மீறுதல் இல்லை, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆம், நமக்குள்ளும் அக்கிரமம் பாவம் காணப்பட்டதுண்டு, காணப்படுவதும் உண்டு. ஆனால் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை, இன்று நமக்கு கர்த்தர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறதான ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, நாம் பாக்கியவான். ஹல்லேலூயா, நாம் பாக்கியவான்கள். சங்கீதம் 103:12 சொல்லப்பட்டிருக்கிறபடியே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்பது மெய். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்பது மெய்யே. ஆம், ஆம், அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டாயிற்று, நம்முடைய முந்தின காலத்தின் பாவங்களை அவர் எண்ணாதே போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டாயிற்று, நம்முடைய முந்தின காலத்தின் பாவங்களை அவர் எண்ணாதே போனார். நாம் பாக்கியவான்களானோம். ஹல்லேலூயா, நாம் பாக்கியவான்களானோம். பிரைஸ் தி லார்ட். ஆம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, நாம் பாக்கியவான்களானோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார், விலக்கி போட்டார்.
அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மூடப்பட்டாயிற்று. நம்முடைய முந்தின காலத்தின் பாவங்களை அவர் எண்ணாதே போனார், எண்ணாதிருக்கிறார். ஆகையால் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு நம் உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். இதோ நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் நாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து பொய்யை களைந்து அவரவர் அவரவர் பிறருடன் பிறருடன் உண்மையை பேசுவோம். இன்னும் இதோ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக நமது எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருப்போம். ஆம் ஆம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நம்மை விட்டு நீங்கி போக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம் பாக்கியவான்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கிறதான நல் வார்த்தை, நாம் பாக்கியவான்களானோம். ஜீவனுள்ள வார்த்தை, நாம் பாக்கியவான்களானோம். பிரைஸ் தி லார்ட். நாம் பாக்கியவான்களானோம். இதோ நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை வாழாமல், பிரைஸ் தி லார்ட், நல்லா கவனிங்களேன். கர்த்தர் இன்று நமக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள ஒரு வார்த்தை, நாம் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது. நம்முடைய பாவத்தை, முந்தின காலத்தின் பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். இப்படி இருக்க நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை வாழாமல், கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை உண்மையாய் வாழாமல், தேவனுக்கேற்ற மகிமையை நாம் அவருக்கு செலுத்தாமல், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கேற்ற மகிமையை நம்முடைய நடக்கையினாலே செலுத்தாமல், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை நாம் களைந்து போடாமல், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போடாமல், நாம் கிறிஸ்துவின் பாக்கியவான்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இதோ இதோ நாம் கனியற்றவர்களாய், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் கனியற்ற கிறிஸ்தவர்களாய், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோமே. வேத வசனத்தின்படியே சத்தியம் நமக்குள் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், எண்ணாதே போனார். நாம் பாக்கியவான்களா இருக்கிறோமே, நாம் பாக்கியவான்களா இருக்கிறோமே. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்து உள்ளத்தில புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் நடந்து கொள்வோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம்.
நம்மை நாமே நிதானித்து அறிந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் நடந்து கொள்வோம். அவருடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு நடப்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு என்று அவர் சொல்லுகிறார். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு என்று அவர் சொல்லுகிறார். ஆம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலும் நாம் நடந்து கொள்வோம். இதோ 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துவோம். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லவே இல்லை. பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் நடந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்மை கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை மூடி போட்டு நம்முடைய பாவங்களை எண்ணாதிருந்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்க பண்ணி எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துவோம். கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல செல்லாது. ஆம் ஆம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதோ மூர்க்கத்தையும் கூக்குரலையும் தூஷணங்களையும் எல்லா விதமான துர்குணங்களையும் நம்மை விட்டு நீக்கி போடுவோம். எதை செய்தாலும் அதை தேவ நாம மகிமைக்கென்றே செய்திடுவோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் கிறிஸ்துவின் பாக்கியவான்கள். ஆமென் ஆமென். நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், நாம் கிறிஸ்துவனுடைய பாக்கியவான்கள். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது, நம்முடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.